Hi students, today we are going to start bills payable account. Okay va? Bills payable account வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம தான் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஏ பி சி 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, 3 பார்ட்டிஸ் இருக்காங்க. பி தான் நம்ம ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போ நமக்கு தேவையான கூட்ஸ் வந்து ஏ கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டோட்டலாக பர்ச்சேஸ் வந்து ஒரு 50,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம 30,000 வந்து பே பண்ணிட்டோம்னா தட் இஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 20,000 பே பண்ணணும். இதை வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து அந்த ஹோல்சேலர் வந்து நமக்கு டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்குள்ள வந்து நம்ம பே பண்ணணும். ஓகேவா? அப்போ சப்போஸ் நம்ம பே பண்ண வேண்டிய டைம் வந்து 1 மந்த் 2 மந்த் இந்த மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து பே பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணி காமிப்போம் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ அந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணோம்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பில்ஸ் பேயபிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் இருக்கும், க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள் டிஸானர்ட் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் தெரியும், எப்போவுமே எல்லா அக்கௌண்ட்லேயும் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, பில்லு மூலமே எவ்வளோ காசு பே பண்ணமோ அதுக்கு பேர் பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள். இப்போ வந்து பில்ஸ் பேயபிள் டிஸானர்ட் அப்படின்னா இப்போ வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஹோல்சேலர், அந்த டைமுக்குள்ளே நம்ம பே பண்ணலை, அதுக்கு வந்து பே பண்ணலை அப்படின்னா ஆனால் நம்ம அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது அதை டிஸானர்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டார் கிரெடிட்டார் ரைட் பண்ணிக்கோம், பர்டிகுலர்ஸ் ரைட் பண்ணிக்கோம். இப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம வந்து என்னென்ன எழுதுவோம், பை பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி பில்ஸ் பேயபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000 கொடுத்துருக்காங்க. அந்த 50,000 வந்து கிரெடிட் சைடில் எழுதிக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்னா க்ளோசிங் பேலன்ஸ் எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். இப்போ பில்ஸ் பேயபிள் 31/12/18 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40,000 இருக்குது. அதை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது தான் போடுவோம். அந்த 40,000 வந்து ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெய்டு பார் பில்ஸ் பேயபிள் அப்படின்னா நம்ம வந்து பில்லு மூலமாக ஹோல்சேலருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 60,000 வந்து பே பண்ணியிருக்கோம். இதுக்கு எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். பில்ஸ் பேயபிள் வந்து டெபிட்டில் இருக்கனால டெபிட் சைடில் போயிட்டு கேஷ்னு ரைட் பண்ணலாம், பேங்க்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா பெய்டு பார் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம். அந்த வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து கேஷ்ன்னு ரைட் பண்ணியிருக்கோம், அதுக்கு பதிலாக பேங்க்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள் டிஸானர் அப்படின்னா அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம பே பண்ணலை, ஆனால் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பில்ஸ் பேயபிள் டிஸானர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5,000 rupees இருக்குது. அந்த 5,000 வந்து அந்த 5,000க்கு நம்ம என்ட்ரி போட்டோம்னா எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டா டு சன்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணுவோம். பில்ஸ் பேயபிள் வந்து டெபிட் சைடில் இருக்கனால டெபிட் சைடில் போயிட்டு சன்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 5,000 ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹின்ஸ் கூட கொடுத்துடலாம், பில்ஸ் பேயபிள் டிஸானர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். இவ்வளோ டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும். இதை ரைட் பண்ணி நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து கிரெடிட் சைடில் போயிட்டு சன்ரி கிரெடிட்டார்னு இங்கே ரைட் பண்ணுவோம். ஆனால் கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அங்கே போய் என்னென்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். இப்போது இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி எவ்வளோ பில்ஸ் பேயபிளோடைய அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 000 here 5 6 + 4 வந்து 10. அப்போது 1,05,000 இருக்குது. இதே 1,05,000 வந்து கிரெடிட் சைடு ரைட் பண்ணுவோம். 1,05,000 50,000 போச்சு அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 55,000 இருக்கும். இந்த 55,000 தான் நம்ம வந்து கிரெடிட் சைடில் போயிட்டு பை சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி
ஹின்ஸ் எழுதி வச்சுக்கோம். ஆனால் இது வந்து சன்ரி கிரெடிட்டார் அக்கௌண்ட் போகும்போது, அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அங்கே போயிட்டு என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ரைட் பண்ணி அதை எங்கே ரைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா டெபிட் சைடில் வந்து ரைட் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கால்குலேட் டோட்டல் பர்ச்சேஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து தேவை. இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நான் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ரிலேட்டடாக சம் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டல் பர்ச்சேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சன்ரி கிரெடிட்டோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில்ஸ் பேயபிளோடைய ஓப்பனிங் பேலன்ஸ், cash paid to sundry creditors, அப்புறம் paid for bills payable, purchase return, cash purchase, creditor closing ஓடுது. அதே மாதிரி bills payable உடைய closing வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்போ வந்து இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடாக நிறைய டிரான்சாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள், க்ளோசிங் பில்ஸ் பேயபிள், நெக்ஸ்ட் வந்து பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ஃபார் டிஸ்ஆனர்ட்லாம் இருக்கும், 4 டிரான்சாக்ஷன் இருக்கும். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ரைட் பண்ணிட்டோம். பர்டிகுலர் டேட்டா கிரெடிட்டர்லாம் ரைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பில்ஸ் பேயபிளோடைய ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் வந்து கிரெடிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் போயிட்டு 60,000 வந்து அப்ளை பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 lakhs கொடுத்துருக்காங்க. பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் அப்படின்னா நம்ம வந்து கேஷ் வந்து கட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டு கேஷ் இல்லைனா பேங்க்னு சொல்லி போடுவோம். பில்ஸ் பேயபிள் டெபிட்டில் இருக்குன்னா டெபிட் சைடில் போயிட்டு கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து கேஷ் அக்கௌண்ட் ரைட் பண்ணியிருக்கேன். அதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 lakhs இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பே ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, டிஸ்ஆனர்ட் எதுவுமே கிடையாது. அப்புறம் க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் மட்டும் 80,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டால் டெபிட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். அதோடைய வேல்யூ பார்த்தோன்னா 80,000. இதை அப்ளை பண்ணி ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடில் ஒரு பேலன்சிங் வரும். இந்த பேலன்சிங் ஃபிகரை வந்து சன்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். ஆனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்னென்ன எழுதிக்கணும் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி அங்கே ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,80,000 வரும். இங்கேயும் வந்து 1,80,000. 1,80,000லேருந்து 60,000 மைனஸ் பண்ணணும், 1,20,000. ஸோ இதுதான் வந்து இங்கே கிரெடிட் சைடு வந்து பை கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கும். ஹின்ஸ் வந்து பில்ஸ் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதிக்கும். ஆனால் இது வந்து எங்கே போகும்போது சன்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட், அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணும்போது பில்ஸ் என்னென்னு ரைட் பண்ணோம், பேயபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டோட்டல் பர்ச்சேஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சன்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட் வந்து தேவை. ஓகேவா? அப்போது டோட்டல் பர்ச்சேஸ் கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்னென்ன எழுதும், டோட்டல் சன்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ சன்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்லேயும் ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர், க்ளோசிங் சன்ரி கிரெடிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா சன்ரி கிரெடிட்டர் 1417 ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர் எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கிரெடிட் சைடில் என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ என்னென்ன எழுதுவோம், பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர்ஸோடைய வேல்யூ 75,000 கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பெய்ட் டு சன்ரி கிரெடிட்டர் 3,70,000. ஸோ இதுக்கு வந்து இந்த கேஷ் பே டு சன்ரி கிரெடிட்டர் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டருக்கு வந்து கேஷ் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில் என்ட்ரு ஆகும். டெபிட் சைடில் போயிட்டு டு கேஷோ பேங்கோ எது எழுதிக்கலாம். இப்போ கேஷ்னு எழுதியிருக்கோம். அதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3,70,000. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட் சைடில் தான் வந்து என்ட்ரு ஆகும். டெபிட் சைடில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேல்யூ 15,000 கொடுத்துருக்காங்க. 15,000 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினில் கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரெடிட்டை கால்குலேட் பண்ணிட்டு தான் அப்புறம் கேஷ் பர்ச்சேஸ் அப்ளை பண்ணி டோட்டலை வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து க்ளோசிங்கோடது கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் சன்ரி கிரெடிட்டர் வேல்யூ பார்த்தோன்னா 50,000. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணும்போது அங்கே ஒரு பேலன்சிங் ஃபேர் வந்தது இல்லையா, அந்த பேலன்சிங் ஃபேர் எவ்வளோ 1,20,000. இந்த 1,20,000 வந்து சன்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை வந்து
எங்கே அப்ளை பண்ணிக்கலாம்னா டெபிட் சைடில், அதாவது பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டில் வந்தது, இங்கே வரும்போது டெபிட்டில் அப்ளை பண்ணி காமிக்கணும். பில்ஸ் பேபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிட்டு பில்ஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேலன்சிங் வந்து 1,20,000 கால்குலேட் பண்ணணும். அதை வந்து பில்ஸ் பேபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் சந்தி கிரெடிட்டர் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 இருக்காங்க. அந்த 50,000 வந்து இங்கே க்ளோசிங் சைடில் போயிட்டு அப்ளை பண்ணி இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இதனுடைய டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ டெபிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, டெபிட்லேருந்து கிரெடிட்டை மைனஸ் பண்ணோன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 0 0 0 இதை ஆட் பண்ணோன்னா 5 7 + 1 8 8 + 2 10 10 + 5 15 பேலன்ஸ் 1 1 + 3 4 4 + 1 5 5,55,000. here also 5,55,000. இதிலிருந்து 75,000 மைனஸ் பண்ணுறோம். 0 0 0 5 5 கேன்சல் ஆகிடும் 0. இங்கே வந்து 15 15லேருந்து 7 மைனஸ் பண்ணோன்னா 8. இயர் ஆல்சோ 4,80,000 கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பை கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி பேலன்சிங் ஃபிகர். அப்போது கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது, கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி ரைட் பண்ணுவோன்னா டோட்டல் பர்ச்சேஸ் ஈக்குவல் டு கேஷ் பர்ச்சேஸ் ப்ளஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். டோட்டல் கேஷ் பர்ச்சேஸுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3,20,000 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பார்த்தோன்னா 4,80,000. இது ரெண்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 0 0 0 again 0 4 plus 8 plus 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 1 plus 4 5 5 plus 3 8. இப்போ டோட்டல் பர்ச்சேஸ் வந்து நமக்கு 8 lakhs வந்து கிடச்சிருக்கு. ஓகே.